கவரிங் நகையால் அவமானப்படுற முத்து, மீனா கிட்ட கேள்வி, மாட்டிக்கிட்ட விஜயா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா, தங்க நகைகளுக்கு பதிலாக மனோஜ் வாங்கி கொடுத்த போலி நகைகளை தெரியாமல் நகைக்கடைக்கு கொண்டு போகிற முத்துவும் மீனாவும் அங்கே அசிங்கப்படுறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எபிசோடாக நடந்துச்சு. இதில் மனோஜ் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு 4 லட்சம் ஏமாந்ததில் அதை சொல்லி விஜயா கிட்ட கதறியால் விஜயா பார்த்தீங்கன்னா மீனா கலட்டி கொடுத்த நகைகளை எல்லாமே மனோஜ் கிட்ட கொடுத்து இந்த நகைகளை அடகு வச்சு பணத்துக்கு ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரியா கொடுக்குறாங்க. பட் மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த நகைகளை வித்துடுறாரு. அதே நேரத்தில் முத்து அண்ட் மீனா 2 பேருமே முத்துவோட பாட்டிக்கு ஒரு நகை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு மீனா கலட்டி கொடுத்த நகைகளை அண்ணாமலை கிட்ட திரும்ப கேட்குறாங்க. இப்படியான நிலையில தான் இந்த எபிசோட ஆரம்பத்தில் விஜயா மனோஜ் கிட்ட நான் வேணும்னா என்னோட நகைகளை கழட்டி தரேன், அதை வச்சு அந்த நகையை அப்படியே வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, மனோஜ் நகைக்கடைக்காரருக்கு ஃபோன் போட்டு தான் கொடுத்த நகை வேணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்க, அவர் அந்த நகையை உருக்கி கட்டியாக மாற்றியாச்சு, அது வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, அதை மனோஜ் விஜயா கிட்ட சொன்னதும் விஜயா மனோஜை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்னோட நிலைமை என்ன ஆகும், என்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதோட அந்த நகையை ஒழுங்காக கூட நான் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியா புலம்பிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் நான் அந்த நகைகளை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அதே போலவே கவரிங் நகையை வாங்கி வீட்டில் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் பிளான் போடுறாங்க. இன்னொரு பக்கத்தில் முத்துவோட வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தன்னோட சாப்பாட்டில் கிடந்த முடி யாருடையது அப்படிங்கிற மாதிரியா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்ருதி அது என்னோட முடி கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. மீனா என்னோட முடி தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சாப்பாட்டில் முடி கடந்துச்சு அப்படின்னா உறவு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, அதுக்கு முத்து இல்லை வீட்டில் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த முடியை வச்சு முத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது விஜயாவும் மனோஜும் வீட்டுக்கு வராங்க. அப்போது அண்ணாமலை மீனா கொடுத்த நகைகளை கேட்க, அதுக்கு மனோஜன் ரோகிணி மீனா செஞ்சு கொடுத்த சபதத்தை மறந்துட்டாங்களா, நான் என் புருஷன் வாங்கி கொடுத்த நகையை மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரியா மீனா சொன்னாங்க. இப்போ எதுக்காக நகை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்க, அண்ணாமலை அந்த நகை என்னோட அம்மா அவளுக்கு வாங்கி கொடுத்த நகை, அதை கொடுனா நீ கொடுக்க வேண்டியது தானே, ஏன் அந்த நகை உங்ககிட்ட இல்லையா இந்த மாதிரியா கேட்க விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ முத்து அந்த நகை இருக்கா இல்லை அந்த நகை திருடு போயிடுச்சா, ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய திருடு போகும், 27 லட்சத்தை தூக்கிட்டு போனவன் இந்த நகைகளையும் தூக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரியா கேட்க, மனோஜ் அம்மா அந்த நகையை எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் விஜயா நகைகளை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது இது கவரிங் நகை அப்படிங்கிறது தெரிய வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சாமி கும்பிட்டுட்டு நகைகளை கொடுக்குறாங்க. நகைகளை வாங்கின முத்துவும் மீனாவும் நகைக்கடைக்கு போயிட்டு அங்கே ரெட்டவோட சங்கிலி ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த நகையை வாங்குறதுக்கு எங்ககிட்ட பழைய நகை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அந்த நகையை கொடுக்க, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தவருக்கு அது கவரிங் நகை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதோட இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது. ஸோ இனிதான் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரகலே வரப்போகுது. ஸோ முத்து அண்ட் மீனா அதை கண்டுபிடிப்பாங்களா, இல்லை விஜய் அண்ட் மனோஜ் 2 பேருமே சேர்ந்து அதை வேறு மாதிரி பிளேட்டை மாற்றி போடுவாங்களா, பாட்டி தான் அந்த கவரிங் நகையை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.